ஸோ இப்ப நம்ம இந்த வசனத்துல மெயினா பார்க்க போறது என்னன்னா, உயிரினம் எப்படி துவங்குச்சு. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து இருந்து நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து நம்ம உயிரினத்தோட துவக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லிட்டு நாடி இருக்கான் இந்த வசனத்துல. படைச்ச ரப்பு தான் சொல்லியிருக்கான், ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீர்ல இருந்து நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் உயிரினம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம உயிரினத்தோட துவக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோ உயிரினம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப பிக்சர்ல போட்டிருக்கமே, பூச்சி, புழு, ஆடு, மாடு, பறவை, பிளான்ஸ், மரம், செடி, கொடி எல்லாமே உயிரின வகையில வரும். ஆனா இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கறேன். அதாவது உயிரினம்னா எப்படி இருக்கும்னா, உயிரினங்கிறது ஆற்றலை பயன்படுத்தும். ஆற்றல்னா எனர்ஜி. ஒரு பொருள் உயிரோட இருக்குது, அது உயிரின வகையில வரணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து எனர்ஜியை வந்து அது யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து எனர்ஜியை தினம் யூஸ் பண்ணுவோம். எப்படி நடந்து போறதுக்கு, வர்றதுக்கு. நம்ம படுத்து தூங்கும் போது அவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்மள வந்து ஒரு நாய் துரத்துதுன்னா பயங்கரமா எனர்ஜி யூஸ் பண்ணுவோம்.